சகரியால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருடைய பலம். ஆபகுக்ல 3வது அதிகாரத்துல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். அப்போ பிதாவாகிய தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலம், என்னை பலப்படுத்துகிற இயேசுன்னு போட்டிருக்க. அப்ப இயேசுவின் பலன். இந்த பலத்தினாலே நான் வீட்டை. இப்ப சொல்லுங்க, என்னைக்குமே பேச மாட்டேன்னு சொல்லுங்க. எப்படி ஆச்சுன்னு நான் இனிமே பேசவே மாட்டேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்களேன், எப்படியாச்சும் படிச்சு முடிச்சிடணும், எப்படியாச்சும் சம்பாதிச்சிடணும், எப்படியாச்சும் வீட்டை கட்டிடணும், எப்படியாச்சும் இடத்த வாங்கி போட்டணும். எப்படியாச்சும் இல்லைங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த இடத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் எனக்கு பலத்தை தருவார். என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த இடத்தை முடிப்போம். எப்படியாச்சும் இல்லை.